ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடின் பாடி பில்டர் சேலம். இப்போ நம்ம பார்க்குறது 22 ஃபீட் கண்டெய்னருக்கான ஃபேப்ரிகேஷன் ஒர்க் தான். இப்போ நம்ம சைட் ஷீட் செட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே கீழே வச்சு நம்ம ஃபுல் வெல்டிங் அடிச்சிட்ருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு லீக்கேஜ் வராமல் வெல்டிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாகவே டாட்டா ஷீட் ஒன்லி யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி வெல்டிங் பொறுத்தவரைக்கும் CO2 மிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. கீழே நம்ம ஃபுல்லாக வெல்டிங் அடித்து கீழே மோட்டிங் ஒர்க்கு முடிச்சு நம்ம சைடில் நிறுத்தணும்னா ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டெய்னரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட்டு சைடு ஷீட்டு எல்லாமே ஃபுல் வெல்டிங் அடித்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். பேக் டோரும் நம்ம கீழே வச்சு செட்டிங் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்டிங் கீழே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் எடுத்து சைடில் வச்சு செட்டிங் பண்ணோம்னா நமக்கு ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சிடும். இப்போ நம்ம பேக் டோர் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல் வெல்டிங் அடிச்சிடறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங்கே கீழே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம மேலே நிறுத்துறப்ப நமக்கு எந்த விதமான ஏர் ஹோல்ஸ் வராமல் நமக்கு கண்டெய்னர் ஃபினிஷிங்காக வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நம்ம செட்டிங் பண்ணியாச்சு. அதேமாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இங்கே வச்சு பக்காவாக பேஸ் கொடுத்துருவோம். நமக்கு உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குள்ளே கேப் வச்சு நம்ம நீட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பேஸை. உங்களுக்கு அதனால் ஹெவி லோடு எத்தனை கூட உங்களுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரேமும் ஃப்ரண்ட் ஃப்ரேமும் நிறுத்தியாச்சு. நம்ம இப்போ அப்படியே ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணோம்னா நம்ம கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக வந்துடும். நமக்கு இந்த மாதிரி மெத்தடில் போகிறது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நமக்கு வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். வெல்டிங் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெல்டிங்கில் நீங்கள் ஷீட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்டா ஷீட் ஒன்லி யூஸ் பண்ணுறது. டாட்டா ஷீட் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபினிஷிங் ஷீட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும், டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நிறுத்தியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடு நிறுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஃபுல்லாகவே வெல்டிங் முடிச்சாச்சு. நம்ம வெல்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம கம்பல்சரி லீக்கேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணால் தான் எங்கேயாவது நமக்கு ஏர் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெளியே போய் அடைச்சிக்க முடியும். கம்பல்சரி நம்ம ப்ரேமர் போட்டு இப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வெல்டிங் ஜாயின்லேயும் நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தால் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த விதமான கண்டெய்னர் போனாலும் நம்ம ஐடின் பாடி பில்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாட்டர் லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த விதமான கண்டெய்னர் போனாலும் நம்ம ஐடின் பாடி பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆன் டைம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் டெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்கேஜ் பார்த்து தான் நம்ம கண்டெய்னர் பெயிண்டிங் போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சைட்லேருந்து சைடு வெல்டிங் கேப்லேருந்து எல்லாத்துமே நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நம்ம இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ள லீக்கேஜ் பார்த்து நம்ம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடின் பாடி பில்டரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மித்த இடத்த காட்டிலும். நம்மளோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா சேலம் ஐதேப்பட்டினத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான கண்டெய்னர் ஹைடெக் பாடி ஆஃப்டெக் பாடி எது வந்தாலும் நம்ம ஐடின் பாடி பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைனல் அவுட்புட் வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக பெயிண்டிங் அடிச்சு இப்போ வண்டி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த விதமான கண்டெய்னர் போனாலும் நம்ம ஐடின் பாடி பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் ஐதேப்பட்டினத்தில் தான் இருக்குது.